ஹலோ கைஸ், வணக்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க ஆர்டிஎக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தரமான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். என்னடா கண்டென்ட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வேறு இருக்குது. எல்லாரும் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் ஃபன்னே. அங்கே நம்மளையும் ஒருத்தர் மதித்து பிசி மொபைலில் வந்து கீபோர்டு மவுஸும் கனெக்ட் பண்ணி விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்த்துக்கோங்களே, அதுவும் ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள யூடியூபர் சொல்கிறா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. சரி, அதை விடுங்க. பார்த்தீங்கன்னா நானே வந்து கட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் கட் பண்ணியிருப்பேன். அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்து போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சேனலில் வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நீங்கள் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு ஸ்குவாட் இல்லை. நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க தனியாக இருந்தீங்க, தனியாக விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் வாய் ரொம்ப கோளாறுது, அது எனக்கே வந்து தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்குவாட் எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே ஒன்றால் ஆடலாம். என் ஃபோன் வந்து சரியான லேகு இதில் ஆடும்போது. கடைசியாக வந்து அவன் கூட வந்து 1v1 வந்து பண்ணியிருப்பேன். அதில் வந்து அவன் என்னை ஒரு அடி கூட அடிக்கலை. அப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணல, ஸ்பெக்கு ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கேன். என்னை வந்து ஒரு அடி கூட அவன் அடிக்கவே இல்லை. சொல்லப்போனால் நான் வந்து என்னோடய அக்யூரசி வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட வந்து நிறையா பேர் வந்து இன்ஸ்டாவில் கேட்குறீங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து RDXF2 தான். இன்ஸ்டாகிராம்லேயும் போய் சர்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நான் வந்து இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலில் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் ஆச்சு. என்னோடய யூடியூப் சேனலில் வந்து என் கூட கேமில் ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தன் வந்து ஆட்டையை போட்டு போயிட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஷாட்டுமே பர்ஃபெக்டாக அடிக்க வேண்டியது. 3 ஷாட்டுமே மிஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா சரி, இந்த ஒரு இடத்துலையும் மிஸ் பண்ணியிருப்பேன். இது எதனால் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் அதுக்கடுத்து வந்து கரெக்டாக ஒன்று கனெக்ட் பண்ணி எமௌண்ட்டும் போட்டிருப்பேன். ஏன்னா 1v6 பண்ணுறான்ல, 1v6 பண்ணுறான், எமௌண்ட் போட்டிருப்பேன். பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து இந்த இடத்துல வந்து அடிச்சிருவாங்க. அதான் வந்து என்னால் நம்பவே முடியல. என்னை வந்து இந்த இடத்துல வந்து அடிச்சிருவான். எப்படி அடிப்பான்னு மட்டும் பாருங்களேன். செம்மையாக ஆடுவாங்க. அவனும் குறை சொல்ல முடியாது. எனக்கும் அவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நான் வந்து க்ளூவால் போடும்போது ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன், அவன் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டான். ஒரே இடத்துல க்ளூவால் போடுவான், அவ்வளோதான். இந்த மாதிரி க்ளூவால் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னா, நான் அடுத்த வீடியோவில் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து போடுறேன். நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும்தான் போட போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அதோட வந்து வாய்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. என்ன கான்செப்ட்டு, என்ன எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் வந்து சரியான லேக் ஆகி ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்றும் பண்ணல, எப்பயும் போல் தான் வந்து பவர் பட்டனை நீக்கிட்டு ஆன் பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் அந்த இடத்துல ஒரே இடத்துல நின்றுருப்பேன். வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருப்பேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அடி வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும், என்னோடய ஃபோன் வந்து எத்தனை எக்ஸ்பீஸ் அப்படின்னா 60 வந்து கஷ்டம் தான். கண்டிப்பாக வந்து 60 எக்ஸ்பீஸ் கிடைக்கணும்னா 60 எக்ஸ்பீஸ் கிடைக்காது. சாதாரண ஆண்ட்ராய்ட் ஃபோனோட நிலமை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் என்னால் ரொட்டேட் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு லேக் ஆகுது. ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்ச நாள் தான் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சரியான ஃபிட் கைஸ். நான் என்னால் எப்படி சொல்கிறது, நம்பவே முடியலை. எப்படி அடித்தோம் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் இத்தனைக்கும் வந்து ஓரளவுக்கு கவரில் தான் இருந்தேன் அந்த கம்பிக்கு முன்னாடி. அப்படி இருந்தும் அடித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தெளிவே பண்ணிடுவா. நான் வந்து இதை வந்து எளிமையை வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக தான் விளையாண்டேன். ஆனால் அவருக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறமா வந்து 3 டைமும் வந்து 2v6 வந்து பண்ணியிருக்கோம். நானும் அவரு சேர்ந்து ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இந்த மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து க்ளூவால் கையில் எடுத்திருப்பார். டப்புன்னு ஒரு மண்டையில் அடித்தாச்சு புளிர்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்ச் வந்து அடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருமே அப்படி இருந்துருவாங்க. ஆக்சுவலாக நான் மட்டும்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. வீடியோ ரெக்கார்டு பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் இப்போ தான் வந்து வாய்ஸே கொடுக்குறேன். லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை போகுது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதனால வந்து நிறைய விஷயத்தை அப்படி ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனை போகுது. இனிமேல் வந்து கரெக்டாக வீடியோ வந்துடும், கவலையப்படாதீங்க. நான் வந்து கரெக்டாக நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து நான் பழைய யூடியூப் சேனலில் வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த யூடியூப் சேனலில் வந்து எப்படி சொல்கிறது, நான் ரெக்வஸ்ட் ஜிமெயிலுக்கு வந்து கொடுத்தப்போ அதுக்கு வந்து கமெண்ட் வந்து எப்படி சொல்கிறது காட்டுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ப்ரோ
டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணால் வந்து ஃபோனில் வந்து ஹெட்டு விழுக மாட்டேங்குது, எல்லாமே மண்டைக்கு மேலே தான் போகுது அப்படின்னு நான் ஒன்று சொல்லிட்டாங்க. ப்ரீமியம் சென்சிட்டிவிட்டி அப்படி இப்படி நிறையா வந்துருச்சு, பேனலு அது இப்படின்னு. அப்போல்லாம் ஹேக் அப்படின்னா ஹேக்கர் மட்டும்தான், பேனலு சென்சி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ மேக்ரோ அது இது கண்டது அது இதுன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஆனால் அது வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் வந்து விளையாடுறதே வந்து நான் ஹெட் அடிக்கணும், இந்த மாதிரி நான் ஒரு இதாகணும் அப்படின்றதுக்காக தான் விளையாடுறீங்க. அதுலேயும் வந்து நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேங்க, வேறு மாதிரி அது வந்து அது இப்போது வேணாம், லைவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வீடியோலாம் பார்ப்பீங்க, அதனால் வந்து அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறதுனே தெரில, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சொல்லப்போனால் வந்து ஈஸியிலே வந்து மேக்ரோ இதெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணி விளாடாதீங்க. அதான் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய தம்பி வந்து பிசி பிளேயர் தான். இப்போ பிசி பிளேயருக்கு ரீசெண்டாக ஒரு பிரச்சனை பிடிச்சிட்டு இருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் ஃபுட் அடித்து முடிச்சிருக்கோம், அமௌண்ட் போட்டு வெறும் பேசிட்டோம் கைஸ். நீங்கள் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அவனோட எப்படி சொல்கிறது, என்னோட தம்பி வந்து பிசியில் தான் விளாட்றான். தம்பி தெரிஞ்ச தம்பி அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அவன் வந்து பிசியில் தான் விளாட்றான். அவனோட ஐடி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு பிசி காட்டில் ஃப்ரீயாக போனேன், ஐடி பேன் ஆகிடுச்சு அப்படின்ட்டா. ப்ளோக் லிஸ்ட் வந்து போயிருக்கு, மறுபடியும் வந்து விளாண்டுருக்கான், ட்ரைனிங் தான் விளாண்டுருக்கான். சரி அதான விளையாட முடியல, ட்ரைனிங் விளாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை சுட்டுட்டு இருக்கும்போது ஐடி பேனு. என்ன கான்செப்ட் எதுவுமே தெரில. என்ன காட்டுச்சு அப்படின்னா வந்து கேம் வந்து யாரோ லாகின் பண்ணுற மாதிரி காட்டிருக்கு. இதை வந்து ஓகே கொடுத்தான் அப்படின்னு உடனே அது வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கு. டாப் டு பில்லிங் கொடுத்த உடனே வந்து ஐடி வந்து பேன் ஆகிடுச்சு. புரியுதா கைஸ்? அதனால் பிசி பிளேயரில் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நியூ இயரில் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து வந்துடும். ஏன்னா எனக்கு வந்து கூகுளில் வந்து அடிக்கடிக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து வந்துருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, ஐடி வந்து கேடு பை அப்படிலாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதை வந்து நிறைய அனுபவிச்சுருக்கேன். ஏன்னா நிறைய வந்து கஷ்டம், அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் கேம் விளாடணும் அப்படின்னா ஒரு ஐடி வந்து வாங்கவே செய்யாதீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து ஐடியெல்லாம் எதுவுமே வாங்காதீங்க, அதான் வந்து நல்லது. ஒரு நோப் ஐடி க்ரியேட் பண்ணுறீங்களா, விளையாடுங்க. இப்போது ரீசெண்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ தான் லெவல் வந்து யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது, இந்த மாதிரி நீங்கள் லைஃப் போகணும் அப்படின்னா 6 வருஷம் ஆகும் கண்டிப்பாக, அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து இப்போ வந்து தெரிவிச்சு, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு மூமெண்ட் கொடுத்தல, இந்த மூமெண்ட்னால ஒரு யூஸும் கிடையாது கைஸ். நான் வந்து ஸ்பெக்கில் போய் பார்க்குறேன், நான் இவ்வளோ நாள் அந்த மூமெண்ட் தான் கொடுத்தேன். ஸ்பெக்கில் போய் பார்க்குறேன் கைஸ், ஒன்றுமே இல்லை கைஸ். அந்த மூமெண்ட்டு நான் ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து தெரியாமல் ஜம்ப் பண்ணிக்க மாட்டாரு, வந்திருப்பார் அங்கேருந்து. அப்போ வந்து நான் சும்மா ஃபயர் பட்டு நமக்குவேன், லைட்டாக ட்ராக் பண்ணியிருக்கேன். ஆனால் ஹெட்டு விழுந்துருக்கு பியூராக, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய தப்பு தான் இது. வந்து என்னன்னா வந்து சோசியல் ஐலண்டில் அது வந்து விளையாண்டுருக்கும்போது அல்ட்ராவில் வச்சுருந்தேன். அப்போ அல்ட்ராவில் வச்சுட்டு இருக்கும்போது அதில் போய் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதில் போய் ஒன்றும் பண்ணல கைஸ், சும்மா என்னென்ன பக் இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பக் வீடியோலாம் போடுறவங்க நிறையாவே இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருந்து ஹச்டி கேமிங்னு யாரோ ஒருத்தர் வந்து வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. அவர் வந்து செம்மையாக போடுவார், அதாவது என்னென்ன பக் இருக்குது பிஆரில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து எப்படி சொல்கிறது வீடியோ போடலாம் தினமும். ஆனால் நிறையா நல்லா வரதுனால தொடர்ந்து வீடியோ போடவே முடியலை, அதான் உண்மை சொல்லப்போனால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அடிக்கல, டபுள் பேக் தான் வாங்கிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஏறலாம் அப்படின்னா அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அடிக்கலான்ற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியல ஃபோன் வந்து பேக் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி கரெக்டாக வருது. எனக்கு ஸ்மூத்தில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஸ்மூத்தில் வச்சுருந்தா ஃபோனை வந்து நல்லா இருக்குது. ஆனால் மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் வந்து அது என்னன்னே எனக்கு புரியலை. இதே பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் பண்ணால் தான் எனக்கு நல்லா இருக்குது. என்னோட ஃபோன் வந்து இருந்தாங்க, ஆனால் இந்த அளவுக்கு மட்டமான ஃபோனாக இருக்குன்னு நான் வாங்கணும் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு வந்து ஃபோன் வாங்கணுங்க, நான் வந்து ஐஃபோன் அந்த மாதிரி தான் வாங்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சிருப்பான், அவன் என்ன பண்ண பார்த்தீங்களா, ஓல்டு பிளேயர் கை இதுதான் ரைஸ். இதுவே நியூ பிளேயராக இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து விளையாண்டு பழகணும் அப்படின்றதுக்காக வந்து 6 வரா, புரியுதா கைஸ்? இதுவே வந்து நியூ பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா என்ன தெரியுமா கைஸ் பண்ணுவாங்க, நான் வந்து நியூ பிளேயர்ஸாக பார்க்குறீங்க என் வீடியோ பார்க்குறீங்க அவங்க புரிஞ்சுக்கோங்க.
ப்ளூவாலுக்கு ரூம் மேட்ச்சுக்குன்னு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இது இருக்குது, அதை வந்து கெடுத்துடாதீங்க. அதுதான் வந்து உண்மை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அடிக்கவே இல்லை, அமௌண்ட் போட்டுருக்காங்க. என்னதான் ஸ்டிச் பிடிப்போம். டீமெட் வந்து ஒருத்தர் வந்து அடிச்சிருப்பார். என்ன சொல்கிறதுனே தெரில. அடிச்சிருப்பாரு. நான் வந்து சும்மா அமௌண்ட் போட்டிருப்பேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் குஷியாக இருப்பேன். சரி டீமெட்லாம் அடிக்கிறாங்க, நம்மளும் இனிமேல் வந்து அடிக்கணும். நான் வந்து 8.8 கிலோ அடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் 1 கிலோ போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 3 கிலோ தான் அடிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் நாங்கள் 5 பேர் இருக்கோம். என்னன்னு தெரியல. நான் வந்து 4 கிலோ அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டீமெட் பார்த்தீங்கன்னா வெறும் பேசிட்டுருக்காரு. என்னன்னு தெரில. நான் வந்து இவங்ககிட்ட கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டே தான் விளையாடுறேன். நீங்களா எதுக்கடா இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மேட்ச் ஆகிருப்பேன். என்னோடய ஃபோன் சொன்னோம்ல அல்ட்ரா, அது ஏன் கேட்குறீங்க, அதை நான் மறந்தே போயிட்டு அந்த கான்செப்ட் நிற்க மாட்டோம் அப்படின்றத இல்லை. சரியான உலகம் இருந்துச்சு. என் வாய் வேறு எனக்கு ரொம்ப வளருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி அடிச்சிடலாம் அப்படின்னா சரி லாங் வந்து ஒரு 20 கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அடித்தேன். ஆனால் 20 போகலை, என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து ஸ்கின்னு எதுவுமே இல்லாமல் வந்து விளையாண்டு அது பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே செய்யுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஒரு இது நானும் இது வந்து இது பண்ணி தான் நினச்சேன். நம்மால் வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சிருப்பாரு. எதனால் அப்படின்னா ஒரு பாயிண்டாக கழிக்கிறோம் அப்படின்றதுனால தான். இவன் பார்த்தீங்கன்னா தடவிக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கூட மோசம் கைஸ். ரூம் மேட்ச் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது எப்படி திரும்ப வச்சுருக்கோம். நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே உங்கள் கழுத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் அதுதான் உண்மை. எல்லாத்துக்குமே இந்த கேமில் வந்து எமோஷனில் வந்து ஒரு ஹை டாப் பீச்சில் இருக்கும். சொல்லப்போனால் அதுதான் உண்மை. எனக்குலாம் அப்படியே காண்டாகி ஃபோனெல்லாம் உடச்சிருக்கேங்க. கண்ணாடி இதாகிருக்கு. பார்த்தீங்களா கைஸ் அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்களா? ஆஃப்டர்நூனோட எப்படி சொல்கிறது தரமாக இருந்துச்சு கைஸ். சொல்லப்போனால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. அவர் வந்தார், இவனுக்கு முன்னாடி வந்து இவனுக்கு பின்னாடி கூடி காப்பி டப்புன்னு ஒரு டாப் கைஸ். சத்தியமாக செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இது பண்ணியிருக்கேன். அவர் நீ மாதிரி அப்படியே ட்ராயிங் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இது பண்ணியிருக்காரு. கடைசியாக ஒரு சீன் நடந்துருக்கு கைஸ். அதுதான் வந்து தரமான ஒரு சம்பவம். நான் மறுபடியும் கூட சொல்கிறேன் கைஸ். நீங்கள் வந்து நான் வந்து டிப்ஸ் போடலான்னு இருக்கேன். என்னோடய மூமெண்ட்ஸும் என்னோட கேம் ப்ளே பார்த்தா தெரியாது. நான் ஸ்பெக்கில் உள்ள கேம் ப்ளே வந்து அடுத்த வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் அதை வந்து பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய மூமெண்ட் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படியே நம்மளையும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஃபோன் எப்போ மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்குற அளவுக்கு இப்போ நல்லா கிடையாது. அதனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபோன் வாங்கிட்டோம் அப்படின்னா தரமான ஒரு இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அடிச்சுப்பேனா அவர் அடிச்சாரான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. சொல்லப்போனால் இது வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சுங்க கேம் விளையாண்டே. நான் இன்னும் சொல்லப்போனால் கேம் விளையாண்டே ஒரு மாதம் ஆக போட்டுருக்காது. அதான் உண்மை. என் ஃபோனில் விளையாடவே முடியல, ரொம்ப ஹேங் ஆகுது. இன்னுமே வந்து நான் வந்து ஸ்மூத்தில் வச்சு ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் வந்து உங்களுக்காக வந்து 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரு நாள் ஒரு வீடியோ விளையாண்ட ஒரு கேம் ப்ளே விளையாண்டேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து அடிச்சிருவேன். தரமான ஹிட்டு, பியூர் ரெட் கைஸ், சரியான இது. உடனே வந்துட்டு அமௌண்ட் போட்டு ஜாலியாக இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கைஸ் 6வது ரவுண்டு, 7வது ரவுண்டு. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஹெட் அடிச்சு முடிச்சிருக்கோம். எந்த இடத்துலனா எனிமி சைடு வந்து அந்த இடத்துல அவங்க உட்காந்துட்டு வந்திருப்பாங்க. தவ்வி க்ளூவால் ஒரு 1 டாப் அடித்து க்ளூவால் போட்டிருப்பேன். நான் வந்து சீன் போடுறதுக்காக சொல்ல, நான் எப்படி அடித்தேன் அப்படின்னு எனக்கே வந்து சத்தியமாக தெரியல. அப்புறம் வந்து இதை என்ன சொன்னா அப்படின்றத மட்டும் பாருங்கள் கைஸ். நம்ம மூமெண்ட்டில் பார்த்து என்ன சொன்னா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஹை சென்சிட்டிவிட்டி வச்சு அங்கிட்டு இங்கிட்டு திருன்னு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல ஓடுற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் வந்து லோ சென்சிட்டிவிட்டி வச்சு எனிமி மேலே வைக்காமல் எனிமிக்கு கீழே வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணும்போது எனிமியோட மண்டையில் மட்டும்தான் புல்லட் படும், பாடியில் கூட படாது. நீங்கள் எந்த கல்லில் அழுத்தினாலும் சரி. இது வந்து 100% நான் வந்து சொல்கிறேன் கைஸ். இதுதான் வந்து உண்மை. நிறையா பேர் தப்பாக சொல்லி கொடுத்து வீடியோவும் போடுறாங்க, தப்பாக நீங்கள் போய் பண்ணவும் செய்கிறீங்க. என்னை பொறுத்த அளவுக்கு கைஸ் சென்சிட்டிவிட்டிக்கும் ஹெட்ஷாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சென்சிட்டிவிட்டி வந்து எதுக்கு அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுறதுக்கும், ரெட் டாட் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கோப் பட்டன் இருக்க முடியுமா கைஸ். ஸ்கோப்பே இல்லாமல் ஒரு ஸ்கோப் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸ்கோப் எதுவும் போடலைன்னா ஒரு ஸ்கோப் இருக்கும். அதை வந்து அதோட சென்சிட்டிவிட்டி தான் ரெட் டாட்டு. ஆனால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெட் டாட் வந்து ஹீரோ நல்லாயிருக்கும்,
100ல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது கைஸ். அது எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது வந்து அது சென்சிட்டிவிட்டி அப்படின்னா ஜெனரல் மட்டும்தான் சென்சிட்டிவிட்டி நமக்கு கேமில். பிஜிஎம்ஐ பப்ஜி அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் வந்து ஜெனரல் அப்படின்னா சென்சிட்டிவிட்டி அவ்வளோதான். அதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லோவாக வந்து எப்படி சொல்கிறது, லோவாக சென்சிட்டிவிட்டி வச்சு அடித்து பழகிட்டீங்க அப்படின்னா தரமாக விளையாடலாம். நான் இப்போது லோ சென்சிட்டிவிட்டி தான் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூராக ஹெட் விடுவோம். இதுவே நான் ஹை சென்சிட்டிவிட்டி வச்சு விளாண்டுருந்தேன் அப்படின்னா ஹெட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புல்லட் மட்டும் போகாது. அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த டபுள் பேரில் வந்து 2 புல்லட் போகும். 2 புல்லட்னால் ஒரு டைம் சுட்டாலே வந்து 2 புல்லட் போகும். நீங்கள் 2 டைமும் அழுத்துனீங்க அப்படின்னா 4 சவுண்டு கேட்கும். எங்கேயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹெட்ஃபோன் போட்டு நான் அழுத்துனீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலலாம் உழுகவே செய்யாது. இந்த இடத்துலலாம் அழகாக அடிச்சிருக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் உழுகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா கழுத்தில் அடிச்சிருப்பேன். நான் மண்ணில் அடிச்சிருக்க மாட்டேன், கழுத்தில் அடிச்சிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து இந்த இடத்துல தாங்க சரியான ஒரு ஹெட் அடித்து முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான கண்டென்ட்டே இருக்குது சொல்லப்போனால். அவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னு அவன் கூட ஃப்ரெண்டாகி இந்த மாதிரி அவன் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அவன் யூடியூப் சேனலே வச்சுருக்கான், 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான் அப்படின்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, ப்ரோ நான் வந்து லைவில் வந்து இப்போ இல்லை, நான் அதை ரெக்கார்ட் பண்ணி லாகின் பண்ணுவேன். கேம் விளையாட மாட்டேன், சும்மா லாகின் பண்ணிட்டு ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா விளையாடணும் அப்படின்னா. இப்போ நான் வந்து ரீசெண்டாக அந்த இந்தோனேஷியா சர்வரில் தான் விளையாண்டுருக்கேன். ஆக்சுவலாக அதில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நிறைய ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, டாப்அப் பண்ண தேவையில்லை. என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். என்ன சொல்கிறான் அப்படின்னா, கீபோர்டும் மவுஸும் கனெக்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டான். நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, நான் வந்து வாட் ப்ரோ அப்படின்னு போட்டு கீபோர்டு மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு என் மொபைல் பிளேயர் அப்படி இப்படி சொல்லிட்டு ஆச்சா புச்சான்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பேன். அவன் வந்து ஆனால் நம்பவே இல்லை கைஸ். சொல்லப்போனால் வந்து என் இன்ஸ்டா ஐடி கொடுத்து மெசேஜ் பண்ண சொன்னதுக்கும் அவன் வந்து நம்பவே இல்லை. என்னன்னா வந்து நான் வந்து கீபோர்டும் மவுஸும் கனெக்ட் பண்ணி தான் விளாட்றேன் அப்படின்னு அவன் ஒரு கன்ஃபார்மாக இருக்கான். ஏன் அப்படின்னா வந்து நான் 4 விரல் விளாட்றேன் நான் கைஸ். என்னோடய செட்டிங்ஸும் என்னோடய கஸ்டமைசேஷனும் வந்து வித்தியாசமாக இருக்குது. எனக்கே வந்து அது ஃபீல் ஆகுது. ஏன்னா மற்றவங்க விளையாடுறதுக்கும் நான் விளையாடுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மற்றவங்க வந்து என்ன விளாடுவாங்க அப்படின்னா மொபைலில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், நிறையா பேர் வந்து சூப்பராக விளாடுவாங்க. அந்த ஆண்டனி ப்ரோ, பின்ன வந்து ஹரிஸ்கார் ப்ரோ வந்து பிசிலையும் சரி மொபைலையும் சரி, ஆனால் ஒரே இடத்துல உட்காந்து க்ளோவல் அப்படி தான் போடுவார். ஆனால் அவரோட மூவ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவே எஸ்ஆர்எம் ப்ரோ இந்த மாதிரி நல்லா விளையாடுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? வார்லூல்ஸ் ப்ரோ, பின்ன வேறு யார், கேமிங் தமிழன் ப்ரோ, இவங்களாம் வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் க்ளூவால் போடுவாங்க. எதனால் அப்படின்னா க்ளூவாலை வந்து நம்ம எங்கே போடுறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும் கைஸ். இந்த மாதிரி ஒரு க்ளூவால் போடுற இடத்துல க்ளூவால் வந்து நீங்கள் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணிட்டு அங்கிட்டு திருப்பி இது பண்ணும்போது க்ளூவால் வந்து அங்கிட்டு உழுகலாம், இங்கிட்டு உழுகலாம். அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அழுகிற மாதிரிலாம் இது பண்ணியிருப்பான். என்னாலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சொல்லப்போனால். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் பண்ண ப்ரோ அப்படியே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கால் பண்ணி இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தார். ஹே ப்ரோ யூ ப்ளே இஸ் வெரி ஹார்ட் ப்ரோ இப்படின்னு இருந்தார். அதை நான் வந்து ரெக்கார்டு பண்ணேன், ஆனால் வாய்ஸ் வந்து ரெக்கார்டே ஆகலை என்னோடய ஃபோனோட கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால் இதை சொல்லி யாரும் நம்ப போகிறது இல்லை, அதான் உண்மை. பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இவன் வந்து சரியான கேமர் கைஸ். நான் ஒன்லி விளாண்டதில் சொல்கிறேன், சரியானது. இவன் என்ன 1 கில்லு கூட அடிச்சிருக்க மாட்டான், 1 அடி கூட அடிச்சிருக்க மாட்டான். 3 ரவுண்டுமே ஸ்டார்டிங்கில் நான் அவங்க 2 பேருமே ஃபோனில் தாங்க எலிமினேட் ஆகிருப்போம். அவனே என்ன அடிச்சிருக்க மாட்டான், நானும் அவனை அடிச்சிருக்க மாட்டேன். நான் அடிச்சிருக்கலாம், நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு. அவனும் என்னை அடிச்சிருக்கலாம், நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு. 2 பேருமே மிஸ் பண்ணி தான் விளாண்டுருப்போம். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டராக வரும், கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்பவே இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அவனால் ஏற்கவே முடியல. என்கிட்ட நிறையா பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, கீபோர்டு மவுஸு கனெக்ட் பண்ணி விளாட்றீங்களா ப்ரோ அப்படின்னா, நான் இந்த செட்டிங்ஸோட அதாவது ஏன் இப்படி கேட்குறாங்க, எதனால் கேட்குறாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வேறு வீடியோ வந்து போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும்தான் போட போகிறேன். நான் கண்டென்ட் வீடியோவில் போட போகிறதே கிடையாது, ஏன்னா அதுக்கு ஒரு ரீச்சுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சால் தான் நான் 4 பேர்த்துக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய கேம் ப்ளே பிடிச்சி என்னோடய அக்யூரசி நல்லா இருக்குது, இந்த மாதிரி இது பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து
எப்படி சொல்கிறது, பெரிய யூடியூப் சேனல்லாம் கிடையாது. ஆனால் என்கிட்ட நல்ல ஸ்கில் இருக்குது, நல்ல மொபைலும் கிடையாது, நல்ல பிசியும் கிடையாது. இந்த ஒரே ஒரு ஸ்கில்லு தான். இந்த ஸ்கில்லு ஒன்றே போதும். உங்ககிட்ட ஸ்கில் இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் வந்து என் கூட ரூம் மேட்ச் ஆடணும் அப்படின்னா ஜாலியாக விளாட்லாம். ஆனால் எந்த ஒரு ரிவெஞ்சு அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அடித்தாலும் நான் அடித்தாலும் நான் ஜாலியாக அப்படியே வீடியோ போடுவேன். அப்படியே வந்து அட்வான்ஸ் கார்டெலாம் இப்போ வந்துடுச்சு கைஸ். ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரீ ஃபயர்லாம் ரூம் மேட்ச்சில். எனிமி கூடயே பேசிட்டு வந்து விளையாடுற மாதிரிலாம் வந்துடுச்சு. நீங்கள் வந்து எனக்கும் வந்து ஆசை தான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடலாம் விளையாடணும், இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விளையாடலாம் ப்ரோ அப்படின்னு. எனக்குன்னு இப்போ ஸ்குவாடெல்லாம் கிடையாது. கில்டு இருக்குது ஆனால் ஸ்குவாடு கிடையாது. அவங்க வந்து யாரும் இல்லைன்னா தான் நம்மளே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா நான் வந்து விளையாடுவேன், ஆனால் அப்பப்போ ஆஃப்லைன் பண்ணாலும் போயிடுவேன். ஏன்னா என் ஃபோனில் வந்து சார்ஜ் நிற்காது. ஒரு மேட்ச் தான் விளாடுவேன் ஒரு நாளைக்கு. 100 பாயிண்டில் நான் வந்தேன் அப்படின்னா விளையாண்டு முடிக்கும் போதே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். அதுதான் உண்மை. ஒரு சிஎஸ் விளாடு வெளியே வரும்போதே சார்ஜ் வந்து 16, 7, 10 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மைக் ஆன் பண்ணி நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அவர் ரிப்ளே பண்ணியிருக்க மாட்டார், மெசேஜ் தான் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மைக்கோட ஆப்ஷன் வந்து காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கடா ரிப்ளைன்னு கேட்கும்போது என்னடா அப்படி இப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு மெசேஜ் இன்ஸ்டா ப்ரோ அப்படின்னு மெசேஜ் பண்ணார், பேசினார். அதுக்கப்புறம் தான் சரி, அதுவும் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் பேசினார். ஏன்னு தெரில, யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, வாய்ஸ் போட்டு தான் வீடியோ போடுறாரு. ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரில. சரி விடுங்க. அவர் வந்து என்ன நினச்சாரு அப்படின்னா, ப்ரோ எப்படி சொல்கிறது, என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டார். நோ ப்ரோ அப்படின்னு. ஏன் ப்ரோ அப்படின்னா ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஐயோ ஓகே ப்ரோ நான் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னாரு. வேணாம் ப்ரோ நான் வந்து தமிழில் தான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னேன். அதனால் வந்து நோ ப்ரோ நோ லாங்குவேஜ் அப்படி இப்படி சொல்லிட்டு யுவர் ஸ்கில் இஸ் வெரி ஹார்ட் ப்ரோ, ஆல்ரைட் ப்ரோ அப்படி இப்படி சொல்கிறாரு கைஸ். அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு வந்து கேம் பிளே இருக்குது ப்ரோ, அது வந்து எந்த லாங்குவேஜிலேருந்து யார் பார்த்தாலுமே அட்ராக்ட் ஆயிடுவாங்க. நீ வந்து செம்மையாக விளையாடுற, உங்ககிட்ட ஒரு ஐஃபோனோ பிசியோ, எனக்கு தெரிஞ்சு நீ பிசியில் விளையாடவே தேவையே கிடையாது, நீ வந்து மொபைல்லே வந்து ஃபயராக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லப்போனால் எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா 1v1 வந்து நாளைக்கு வந்து வீடியோ வரும். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. பாய் கைஸ், பார்க்கலாம்.